வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info366. இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, நேற்று வீடியோவில் அமெரிக்காவோட பைலட் வந்து ஈரானோட ஒரு மலைப்பகுதியில் இருந்தார். அவரை பத்திரமா அமெரிக்கா வந்து மீட்டுட்டாங்க. ஆனால் அதுக்காக அவங்க எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானுக்கு முக்கியமான ஒரு வார்னிங்லாம் கொடுத்தாரு. பதிலுக்கு ஈரானோட பதிலடி என்ன மாதிரி இருந்துச்சு, இது எல்லாத்த பற்றியுமே நேற்று வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த போரோட அடுத்த கட்டமாக ஈரானோட ஒரு முக்கியமான தலைவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலடியா இஸ்ரேலும் ஈரானோட அந்த அட்டாக் என்ன மாதிரி இருந்துச்சு, இதுக்கு நடுவுல மெக்சிகோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசினதுக்கு ஈரான் வந்து அவரை பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த வாரானது இன்னையோட 38வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரோட அடுத்த கட்டமாக ஈரானோட ஒரு முக்கியமான தலைவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. IRGC அது வந்து ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, அதோட ஒரு உளவு பிரிவு தலைவர், அவரோட பேர் வந்து மஜித் காதேமி, அவரை தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு உளவு பிரிவு தலைவரையே வந்து இஸ்ரேல் அவங்க நாட்டுக்குள்ள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, அப்போ ஈரானோட அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு முன்னாடி 2022ல முகமது காசேமி அவர் தான் வந்து இந்த உளவு பிரிவோட தலைவராக இருந்தாரு. 2025ல அவரையும் வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் அந்த பதவிக்கு வந்தாரு. இப்போ அவரையுமே கொன்னுட்டாங்க. எதுக்காக அவரை டார்கெட் பண்ணி கொண்டாங்க தெரியுமா? இஸ்ரேலுக்கு எதிராக இருக்க ஹமாஸா இருக்கட்டும், இல்ல ஹெஸ்புல்லா, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்குமே பிரெயினா இருக்குது இவங்க தான். ஸோ இவங்களை வந்து டார்கெட் பண்ணி முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு பதிலடி தர விதமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட டெஹ்ரான் அப்படிங்கிற அந்த தலைநகரிலையும் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த அட்டாக்ல 27 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 7 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இது வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம். மனசாட்சியே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு இடத்த அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னா அங்க யாருமே இருக்காதீங்க, நாங்க வந்து இந்த இடத்த அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு தான் அவங்க வந்து அட்டாக் வந்து நடத்துறாங்க. ஆனா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாத்தீங்களா, யார் செத்தா எனக்கு என்ன, ஈரானை நான் சோழி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. இதுக்கு பதிலடியா இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலோட ஒரு முக்கியமான நகரான பெட்டா தெஹிவ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5வது முக்கியமான ஒரு நகரமா இருக்கு. இங்க மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்ம ஊர்லலாம் எப்படி இண்டஸ்ட்ரியல் சிப்காட் அந்த மாதிரியான ஏரியாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் இடமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பார்க் எல்லாமே அங்க இருக்கு. ஏகப்பட்ட மக்கள் அதிகமா இஸ்ரேல்ல இருக்க ஒரு இடமாவும் இது இருக்கு. இந்த ஒரு இடத்துல அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்க மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் வந்து இந்த அட்டாக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த வார்ல இப்போ மெக்சிகோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்காங்க. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலோட பேர் வந்து பேனிங் ஆஃப் யூதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இயேசு அவருக்கு வந்து 12 சீடர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து இந்த யூதாஸ். இவர் வந்து இயேசு அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதிகார வர்க்கத்துக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சோழியை முடிக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இயேசு அவர்களுக்கு வந்து மக்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகார வர்க்கத்தையுமே எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அது அவங்களுக்கு பிடிக்காம அவரை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த யூதாஸ் அப்படிங்கிறவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவரும் கொஞ்சம் கூட விசுவாசம் அப்படிங்கிறதே இல்லாம ஒரு 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு அவரை வந்து காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை ஒரு பகல்ல பண்ணியிருந்தா இயேசுவை சுத்தி மக்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும், அவரை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு நேரத்துல வந்து இந்த ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. இதுக்காக அந்த யூதாஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு படை வீரர்கள் எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த நேரத்துல இயேசு அவர்களோட முகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த யூதாஸ் வந்து, நான் யாரோட கையில வந்து முத்தம் கொடுக்குறனோ அவங்க தான் வந்து இயேசு, நீங்க அவரை வந்து கைது பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு அவர்களை வந்து சிலுவையில எல்லாம் வந்து அரைஞ்சாங்கல்ல, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கான துரோகத்தை பண்ணது தான் இந்த யூதாஸ். இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இயேசுவுக்கு பண்ணதுனால மெக்சிகோல இருக்க மக்கள் வந்து அவரோட உருவ பொம்மையை
வந்து எரிச்சாங்க. இது வந்து முன்னாடி ஒரு பழக்கமா இருந்துச்சு. இப்பதான் வந்து டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சுல்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அரசியல் தலைவர்கள் நமக்கு யாராவது பிடிக்காதவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அதிகார வர்க்கத்துல, அவங்களோட உருவ பொம்மையை எரிக்கிறது அப்படிங்கிறது இப்ப வழக்கமா இருக்கு. அதை தான் இப்போ மெக்சிகோல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்கு. அமெரிக்காவும் மெக்சிகோவும் வந்து ரொம்பவே ஒரு நட்பான ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1345 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாரு, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் ஒண்ணு கட்ட போறேன், ஆனா அதுக்கான செலவை வந்து மெக்சிகோ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மெக்சிகோ வந்து கலாய்க்கிறாரு. ஒரு நட்பான நாடை அவர் எந்த விதத்துல தெரியுமா சொல்றாரு, மெக்சிகோல இருக்கவங்க எல்லாருமே குற்றவாளி, அவங்க எல்லாருமே வந்து போதை பழக்கம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே வந்து கேவலப்படுத்துறாரு. இதனால மெக்சிகோல இருக்க மக்கள் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுல வறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் மெக்சிகோல இருக்க மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு வேலைக்காக போயிருக்காங்க. ஆனா அமெரிக்கா சட்ட விரோதமா என்னோட நாட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையான சட்டத்தெல்லாம் வந்து போட்டாரு. எந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொடுமை பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதையும் மீறி அந்த நாட்டுக்குள்ள யாராவது வந்துட்டா அவங்களோட பேரண்ட்ஸை வந்து சிறையில் அடைச்சிட்டு அவங்களோட குழந்தைங்களை வந்து ஒரு முகாம்ல வச்சுட்டு பெத்த பிள்ளையையும் அவங்களோட அப்பா அம்மாவையும் பார்க்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கொடுமை பண்ணியிருக்காரு. இதனால தான் மெக்சிகோல இருக்க மக்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மேல வந்து ரொம்பவே காண்ட்ல இருக்காங்க. இது ஒரு ரீசனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல வந்து போர் நடத்திட்டு இருக்காங்கல்ல. ஈரான் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அமைதியான நாடு. அங்க இருக்க மக்கள் மட்டும் இல்லாம ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்குது. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல. அதுக்காகவும் தான் இப்போ மெக்சிகோ மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ரொம்ப ரூமரா எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரை வந்து நீங்க முடிக்கணும், அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல அதை வந்து நீ துறக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னைக்கே நான் உன் சோழியை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஈரானோட தூதரகம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நாங்க வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து தானே வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி போட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஈரான் வந்து எந்த கப்பல்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு மீம் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் அவங்க எல்லாருமே உண்மையிலே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கா, அது ஓப்பன்ல தானே இருக்கு, சீனா சொல்றாங்க, இப்பதானே நாங்க அந்த வழியை வந்து கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி ஈரானோட தூதரகம் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பதில் கொடுத்திருக்காங்க. இந்த போர் வந்து நாளைக்கு என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு 8 மணி வரைக்கும் தான் ஈரானோட நேரப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து வார்னிங் கொடுத்திருந்தாரு. இப்போ திடீர்னு இந்தியாவோட டைம் படி நாளைக்கு காலையில 5:30 வரைக்கும் வந்து டைம் கொடுத்திருக்காரு. அடுத்த நாள் இன்னும் 2 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை ஈரான் வந்து கேட்கல அப்படின்னா அவங்களோட பவர் பிளான்ட்டா இருக்கட்டும் இல்ல முக்கியமான பிரிட்ஜ் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்பவும் மிரட்டிட்டே தான் இருக்காங்க. இது சம்பந்தமா மோஜ்தபா கமானி சுப்ரீம் லீடரா இப்ப இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எத்தனை முக்கியமான தலைவர்களை கொன்னாலும் சரி, எத்தனை அப்பாவி மக்களை கொன்னாலும் சரி, நாங்க வந்து இந்த போரை வந்து நிறுத்த போறது இல்ல, இந்த டெம்பரவரியா நீ போரை நிறுத்தணும் அப்படிங்கிற உன்னோட அந்த மைண்ட் செட்டை வந்து மாத்திக்கோ, இதுக்கப்புறமா நீ என்னோட நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, மொத்தமா இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மோஜ்தபா கமேனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஜ்தபா கமேனி அவர்கள் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெக்சிகோல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட உருவ பொம்மையை வந்து எரிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.